ஹலோ கைஸ், வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி வேர்ல்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக இல்லை சீப்பாக பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 10 டிப்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த சேனலுக்கு இப்போ தான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலில் ட்ராவல் டிப்ஸு, ட்ராவல் விளாக்ஸு, ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தை ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு, கவுச் சர்ஃபிங். கவுச் சர்ஃபிங்கை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அப்போ செக் பண்ணுங்கள். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். கவுச் சர்ஃபிங்கிறது எங்கே போகிறீங்களோ அங்கே உள்ள லோக்கல் பீப்புளோட ஸ்டே பண்ணுறது தான் கவுச் சர்ஃபிங். அவங்க வீட்டில் பெட்டு இல்லை சோஃபா, ஃபுட்டு கூட சிலப்போ கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணலாம். நிறைய பேர் இந்தியாவில் ஃபாரினர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊஃபிங்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா இல்லை வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள சிட்டியில் அவங்க லோக்கல் கல்ச்சரை வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் நேரம் சில நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னென்னா ஊஃபிங்கிறது ஃபார்மிங் ஒர்க்கு, லைக் வெஜிடபிள் இல்லை கவு ஃபார்மு, அந்த மாதிரி ஃபார்மிங்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 to 5 hours டெய்லி ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக வந்து உங்களுக்கு அக்காமடேஷனும் ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க. இதுதான் ஊஃபிங்கு. இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஃபேமஸ் இது. இந்தியாவில் அந்த அளவுக்கு ரீச் ஆகும் ஊஃபிங். பட் ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஊஃபிங்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ராவலர்ஸ் வந்து இப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட சில ஃபார்ம்லாம் பார்த்துருக்கலாம், ஃபாரினர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்டே இல்லை ஒர்க்கவே. இது வந்து ஊஃபிங்க்கு சிமிலராக உள்ளது தான். இதே மாதிரி கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு அக்காமடேஷனு ஃபுட்டு அதுமாதிரி கொடுப்பாங்க. ஹோம் ஸ்டேனா வீட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஜஸ்ட் அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க அக்காமடேஷன் ஃபுட்டு அதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஒர்க்கவே நானே ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். டெல்லி வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. நான் 1 மந்த்தாக என்ஜிஓவில் ஒர்க்கவேல ஒர்க் பண்ணேன். 1 மந்த்னா ஒரு நாளைக்கு வந்து 5 மணி நேரம் எனக்கு ஒர்க் இருக்கும். ஒர்க்லாம் பெரிய ஒர்க்லாம் கிடையாது, நார்மல் ஒர்க் தான். அந்த ஒர்க் அப்போ என்னோட ஒர்க்கு நான் பார்த்துக்குவேன். ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் ஒர்க்கும் நான் பார்ப்பேன், அவங்க ஒர்க்கும் பார்ப்பேன். அவங்க ஒர்க்கு வந்து ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் அவங்களோட ஃபிக்ஸ் பண்ணது. பட் ஆனால் வந்து ஒரு 1 hour தான் அவங்களோட ஒர்க் இருக்கும். இதுக்கு வந்து என்ன ஃப்ரீயாக 3 times ஃபுட்டும் அக்காமடேஷனும் வந்து கொடுத்தாங்க டெல்லியில். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இந்த மாதிரி நிறைய ட்ராவலர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சில ஸ்கூல் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஸ்கூல்லலாம் இருப்பாங்க, வாலண்டியர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒர்க்கவே மூலிமா தான். தமிழ்நாட்டிலேயே சில இடத்துலலாம் ஒர்க்கவே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒர்க்கவே வெப்சைட்டில். அதுக்கு வந்து $49 வந்து இயர்லி பே பண்ணணும். பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள எங்கே வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அந்த ஒர்க் வெப்சைட் மூலிமா. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த கவுச் சர்ஃபிங் வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் சிட்டிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின்லலாம் வந்து வெக்கேஷனுக்கு வந்து வெளியில் போயிடுவாங்க. அப்போ வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவுஸ் சிட்டிங்னே ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் போஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, எங்கள் வீடை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த அவங்க 1 month இல்லை 1 week இல்லை 2 days 3 days கூட போவாங்க. மேக்ஸிமம் நான் லாங்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வெப்சைட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க அந்த மாதிரி வெக்கேஷன் போகும்போது வீட்டில் யாரும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ட்ராவலர்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம், ஃபுட்டுமே நீங்கள் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது செம்மையாக இருக்கும். இது வந்து நான் பண்ணதில்லை, இந்தியாவில் நான் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. தாய்லாண்டு, மலேசியா, ஏகப்பட்ட வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். UK US வெரி ஃபேமஸ் இது. கண்டிப்பாக அடுத்துட்டு ஃபாரின் போனால் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் ஹவுஸ் சிட்டிங்கை. ஸோ 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்ச்ஹைக்கிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி நான் ஜெய்ப்பூர்லேருந்து சென்னை வந்து ஹிட்ச்ஹைக்கிங்கில் தான் வந்தேன். அந்த வீடியோ மேலே ஐ பட்டனில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ராவல் போகும்போது கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்ஸுன்றது பார்த்தீங்கன்னா, ஸ்டேக்கு அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் தான் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதையுமே நீங்கள் சீப்பாக முடிக்கணுன்றதுக்காக தான் ஹிட்ச்ஹைக்கிங்கிறது மோஸ்ட்லி எல்லா ஃபாரினர்ஸுமே ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹிட்ச்ஹைக்கிங் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சேவிங்ஸாக இருக்கும் இந்த அமௌண்ட்டு. அடுத்தது நான் ஃபாரின் ட்ரிப்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அங்கெல்லாம் போகணுன்னா கண்டிப்பாக ஹிட்ச்ஹைக்கிங் தான் ட்ரை பண்ணுவேன். 6th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம்பிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக நான் ஒருத்தவங்கள கவுச் சர்ஃபிங்கில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோட கம்யூனிட்டி டேப் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அவங்க வந்து பெல்ஜியம்லேருந்து வியட்நாம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க சைக்கிளில். அவங்க வந்து பெல்ஜியம்லேருந்து வியட்நாம் வந்து சைக்கிளில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 சைக்கிளில். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கிட்டத்தட்ட அவங்க இங்கே வர்றதுக்கு வந்து 6 months கிட்ட ஆகிருக்கு. இங்கே தஞ்சாவூர் வரத்துக்கு நான் கவுச் சர்ஃபிங்கில் அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்தது வந்து இப்போ தஞ்சாவூர்லேருந்து பாண்டிச்சேரி, சென்னை வழியாக வந்து வியட்நாம் போகிறாங்க. நேபாள் போய், பர்மா போய், அப்படியே வந்து
வியட்நாம் போகிறாங்க. அதுதான் அவங்க ட்ரிப்பு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கள ஹோஸ்ட் பண்ணது வந்து எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவங்க ட்ராவல் ஸ்டோரிஸ்லாம் எனக்கு சொன்னாங்க. ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தேன் நான். அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து கேம்பிங் தான் பண்ணுவாங்க. ரூம்லாம் ஸ்டே பண்ண மாட்டாங்க. அடுப்பு கூட வச்சுருக்காங்க. அது எப்படின்னா பெட்ரோல் டீசலு மண்ணெண்ணெய் ஊற்றினா கூட இருந்தது அடுப்பு ஒர்க் ஆகும். அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க அவங்க. ஹேமக்கு டென்ட்டு அதெல்லாம் வந்து கேரி பண்ணுறாங்க. எங்கெங்கே போகிறாங்களோ அங்கங்கே ஸ்டே பண்ணிக்குவாங்களாம். மேக்ஸிமம் வந்து ஹோட்டல்ஸ் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்கன்னா நம்ம இங்கே இந்தியாவிலேயே அவங்க ஹோட்டலில் ஸ்டே பண்ணல. பாண்டிச்சேரி போனப்போலாம் பாண்டிச்சேரி போகிற வழியில் வந்து ஒருத்தர் ஸ்டாப் பண்ணாங்க. அவங்க ஹோட்டலில் கூட ஸ்டே பண்ணல, ஹேமக் போட்டு தான் ஸ்டே பண்ணாங்க. நானும் அந்த மாதிரி ஹிட்ச்ஹைக்கிங் வரும்போது வந்து 2 இடத்துல வந்து கேம்ப் பண்ணேன். எப்படின்னா ஒரு இடத்துல பெட்ரோல் பங்க்கில் வந்து டென்ட்டு போட்டு தங்கினேன். இன்னொன்று வந்து ஹைவேயில் ஒரு ஆஃபீஸ் முன்னாடி டென்ட் போட்டு தங்கினேன். ஸோ அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஸ்டேக்கு தான் பெரிய அமௌண்ட் போகும் நீங்கள் வெளியூர் போகும்போது. அதெல்லாம் வந்து இதில் கம்மி பண்ணலாம். இது கேம்பிங்கிறது முக்கியமான விஷயம். 7th டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஸ்கில்ஸ். லைக் வந்து உங்களுக்கு ஹேர் கட்டிங் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஹாஸ்டலில் ரிசப்ஷன் ஒர்க் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா, இல்லை ஆர்ட் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சிருக்கலாம். அதை வச்சு சில ஏர்னிங் பண்ணி நீங்கள் அதை வச்சு ட்ராவல் பண்ணலாம். ஹேர் கட்டிங் வந்து நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு காமெடியாக இருக்கும். ஆனால் வந்து ஒருத்தர் இங்கிலாந்துலேருந்து இந்தியா வந்து ஹேர் கட்டிங் பண்ணி ட்ராவல் பண்ணார். நான் அவர் ஃபோட்டோ கூட நான் ஷேர் பண்ணுறேன். அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. நான் அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அவர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பணமே இல்லாமல் ட்ராவல் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக ட்ராவல் பண்ணார். ரேண்டம் பீப்புள்ஸோடு ஸ்டே பண்ணுறது எல்லாமே. லைக் நான் ஹிட்ச்ஹைக்கிங்கில் வந்த மாதிரி தான். நான் ட்ரிப்பை முடிச்சுட்டு வரும்போது தான் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. இதுமாதிரி நான் தமிழ்நாடு வரேன் அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. பார்த்தேன் ஒரு வீடியோஸ் அதை கிளிப்ஸ்லாம் பார்த்தேன். ஹேர் கட்டிங் பண்ணுறது அது பண்ணிட்டு இருந்தார். இது உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இந்த மாதிரி, இல்லை வீடியோ எடிட்டிங், ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ், எந்த ஸ்கில்ஸ் இருந்தாலுமே இதை வச்சு சில ஏர்னிங் பண்ணி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 8வது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் இல்லை சைக்கிளிங். உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டூருக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து பக்கத்தில் உள்ள இடத்துக்குலாம் போகணும்னா நம்ம கேப் அந்த மாதிரி தான் போவோம். ஆட்டோ கேபில் போவோம். மேக்ஸிமம் நீங்கள் பட்ஜெட்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாக்கிங்கில் போகலாம், இல்லை சைக்கிள் அங்கே ரெண்டல் இருக்கும். சைக்கிள் ரெண்டல் எடுத்து போனால் ரொம்ப சீப்பாக இருக்கும். அப்படின்னா லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எடுத்து போகலாம். நான் ஆக்சுவலாக மண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வாக்கிங்கில் தான் போயிருப்பேன். ஈவன் 5 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு, அதெல்லாம் வாக்கிங் தான் போனோம். அந்த மாதிரியே வந்து செலவுகளை கம்மி பண்ணலாம். ஏன்னா நாங்கள் போனப்போ பஸ் இல்லை, அதனால தான் நான் வாக்கிங்கில் போனது. பஸ் இருந்தால் பஸ்ஸில் போயிருப்பேன். நான் போன டைமில் ரொம்ப ஸ்னோவாக இருந்ததுனால ரோடு வந்து ரோட்டில் அடிக்கடி வந்து மண் சரிஞ்சு விடுவோம். அதனால் வந்து பஸ்ஸெல்லாம் அங்கே அவ்வளோ டிராஃபிக் ஆகிருன்றனால நாங்கள் நடந்தே போயிட்டோம். இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. 9வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உள்ள இடங்களுக்குலாம் போய் பாருங்கள். லைக் நேச்சுரல் பார்க்காக இருக்கலாம், ஆர்ட் கேலரியாக இருக்கலாம், மியூசியமாக இருக்கலாம். அங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். என்ட்ரி ஃபீஸ்லாம் இருக்காது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ட்ராவலர்ஸ் வந்து இப்போ நான் கவுச்சர்ஃபிங்கில் பண்ணுறவங்களே வந்து எங்கே அதிகமாக ஃபீஸ் இருக்கவங்களாம் போக மாட்டாங்க. நாங்கள் இங்கே தஞ்சாவூரில் இருக்கனால பிக் டெம்பிள் போவோம். பிக் டெம்பிள் ஃப்ரீ தான், போய் பார்ப்பாங்க. அங்கே இன்னொரு பேலஸ் இருக்குது. பேலஸ்லாம் போனால் வந்து அவங்களுக்கு 200 rupees ஒரு ஆளுக்கு. அது ஒர்த்து கிடையாது 200 rupeesலாம். சில பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, சில பேர் போவாங்க. ஸோ இந்த மாதிரி செம்ம டைட் பட்ஜெட்லலாம் ட்ராவல் பண்ணுறாங்க. இது ஒரு டிப் உங்களுக்கு. எங்கே போனாலும் ஃப்ரீயாக உள்ள அட்ராக்ஷன்லாம் போய் பாருங்கள். பே பண்ணி தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா நான் ஜெய்ப்பூரில் போனப்போ கூட ஒரு இடத்துல 200 பே பண்ணி உள்ளே போனேன். நான் எனக்கு இந்தியனுக்கே 200. அங்கே போனப்போ வந்து ஒன்றுமே இல்லை, வேஸ்ட். அது 200 rupees எதுக்கு வாங்கினானே தெரில, ஒன்றுமே இல்லை உள்ள. ஸோ அதனால் வந்து சில இடங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். 10th என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிளாகிங் வந்து ஒர்க்கு தான். பட் ஆனால் வந்து இது உங்களுக்கு ட்ராவல் பிளாகிங் நீங்கள் பிளாக் எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பார்ட் ஆஃப் வந்து கவர் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தது என்ன வீடியோ வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 2-3 வாரத்துக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ மட்டும் தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் ஈஸ்ட் ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்டு இருக்கனால அதுக்கு சில பட்ஜெட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும். அந்த சில காரணங்களுக்காக இங்கே லோக்கல்லாம் ட்ரிப்பு போக முடியாது இப்போதைக்கு. ஸோ நார்த் ஈஸ்ட் போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா freelancer.comல நான் எவ்வளோ ஏர்னிங் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. வெனஸ்டே அன்றைக்கி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி என்ன வீடியோ வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியும். வெனஸ்டே அன்னைக்கு பார்ப்போம். See you, bye from Bhuvani. Peace.